நம்ம சேனலில் பல தடைகளுக்கு அப்புறம் யூஎஸ்ஏ சீரிஸ்ட்டு எப்படியே வெற்றிகரமாக முடிச்சு உங்களுக்கு இப்போ வந்து எப்படி இருக்கு பாருங்க. மண்சால் சாப்பிட்டாங்களா இல்லை மிருகம் ஏதாவது சாப்பிட்டான்னு தெரியல. இது வந்து $3 ஹாஸ்டலில் போடல, ஆல்ரெடி பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஹாஸ்டல் அப்படியே ஒரு சுற்றி வந்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். கிரே கலரு, பிளாக் கலரு, ஒயிட் கலரு, இந்த 3 கலர் தான் நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு வேறு கலர்ஸும் என்னால் பார்க்க முடியுது. நேற்றுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான் சொல்கிறாங்க. நம்ம குரூப்பாக போகிறோன்னா ஓகே, ஆனால் ஒருத்தர் 2 பேர்லாம் போகிறோம்னா கொஞ்சம் ஆபத்து தான். நான் இப்போ தான் ரியலாகவே கிறிஸ்மஸ் ட்ரீ இப்போ தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இது ஒரு பேரிக்கா ஸ்டைலில் இருக்குது இது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதில் அங்கே பாருங்கள் பின்னாடி நமக்கு அந்த சைடில் தெரியுதுங்களா, சூரிய ஒளி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. மணி இப்போ வந்து ஒரு 6:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. 6:30 மணிக்கு இப்போ நம்ம ஹோட்டல் டூரை பாருங்கள். இப்போ வந்து நம்ம பின்னாடி இருக்கோம் ஆக்சுவலாக. பாருங்கள், சூப்பர்ல. இங்கே இருக்க மரங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டிடுது, இலை வந்து எக்கச்சக்கமாக கொட்டுது போல். இங்கே பாருங்கள் எப்படி கொச்சன்னு குப்பையாக இருக்குது பாருங்கள் அந்த இடம்லாம். ஆனால் அதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த இலை எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக எல்லோ கொஞ்சம் கலந்தா மாதிரி ரெட்டாகவும் இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி மரங்கள் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப அரிதுன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு இன்னொன்று வந்து கனடாவில் இன்னொன்று இருக்கும். அது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மேப்பிள்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை வச்சு தான் அந்த சுகர் சிரப்லாம் செய்வாங்க. அது வேறு லெவலில் இருக்கும் தரமாக. இப்போ நம்ம வந்து இந்த ஹாஸ்டலை அப்படியே ஒரு சுற்றி வந்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன் ஓகேங்களா. நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு இருக்காங்க, ஆனால் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு தெரில. அதனால் நம்ம அதை போய்ட்டு விசாரிச்சிடுவோம். ஓகே, சரி வாங்க போவோம். அது பாருங்கள் சூப்பராக இருக்குது. அது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்காது. இந்த வீடு பாருங்கள், வியூலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் பேசுகிறது மட்டும்தான். நம்ம தைலாந்து போயிட்டு வந்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸில். அதில் வந்து நான் பேசுனது மற்றவங்க பேசுனது தான் நிறைய கேட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்தமாரி ஏரியாலாம் போகிறோன்னா கட்டாயம் மைக் இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். இங்கெல்லாம் மைக் இல்லைனா கூட நம்மளால் சமாளிச்சிட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் சுத்தமாக இல்லை. எவ்வளோ இதுவாக இருக்கு பாருங்க, அமைதியாக அந்த இடமே. அதுதான் கிராமத்துக்கு வந்துட்டாலுமே அந்த ஃபீலிங் தான். ஆனால் இதெல்லாம் கிராமம்னு சொன்னால் எவனா நம்புவானா பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க வீடெல்லாம். அழகு நீ நடந்தால் நடையழகு அழகு அப்படி இருக்கு. இப்போ வந்து நம்ம ஹாஸ்டல்னு வருது. ஹோட்டலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரோடுலாம் நல்லாயிருக்கும் போலையே. புல் தரையில் எகிரி ஓடிடுவோமா? வாங்க இந்த சைடு போய் நடந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அம்மா யாரும் வாக்கிங் போகலைங்க. நம்ம என்னதும் நினச்சோம் இப்படி தான் நம்மளை வந்து இப்படி அப்படின்னு நம்மளை வேறு மாதிரி திங்க் பண்ண வச்சிடுறாங்க. படங்கள்லாம் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. ஆனால் படங்களில் காட்டுற இந்த சீனரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏரியா எல்லாமே உண்மைதான். ஆனால் அவங்களோட வாழ்க்கை முறை வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான். ஒரு சில பேர் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில பேர் ஃபிட்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க, ஒரு சில பேர் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன்னு இருப்பாங்க. ட்ரெஸ் கோடு வந்து இப்படி தான் இருக்கணும். ஆனால் நான் இங்கே பார்த்த வரைக்குமே நம்ம எப்படியுமே எப்படின்னா இந்தமாரி வெஸ்டர்ன் கண்ட்ரி இப்போ படங்களில் பார்த்தோம்னா முக்கால்வாசி இந்தமாரி கிரே கலரு, பிளாக் கலரு, ஒயிட் கலரு, இந்த 3 கலர் தான் நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு வேறு கலர்ஸும் என்னால் பார்க்க முடியுது. நேற்று நான் கேம்பஸ் உள்ள டூர் அடிக்கும்போது காரில் போயிட்டு இருக்கும்போது நான் காட்டினேன். அதில் பார்த்தீங்கன்னா வேறு கலர்லேயும் நிறைய பேர் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக. இது பாருங்கள், இந்த மரத்தை நான் க்ளோஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த மரம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள்.
இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ போல். கலர் பாருங்கள், க்ரீனும் ப்ளூவும் கலந்தா மாதிரி ஒரு கலருங்க. நான் இப்போ தான் ரியலாகவே கிறிஸ்மஸ் ட்ரீ இப்போ தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. அங்கங்கே கொட்டை கொட்டையாக ருத்ராட்ச மாலையில் இருக்க கொட்டை மாதிரி இருக்குது. ருத்ராட்ச மரத்தில் இருக்கும்ல அதே மாதிரி இருக்குது. இதுதான் உண்மையால கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்கும் போல். எவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. முன்ன பின்னே பார்த்துருந்தா தானே தெரியும். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீன்னு பிளாஸ்டிக் செடியை தான் பார்த்துருப்போம். உண்மையான ட்ரீ இப்படி தான் இருக்கும் போல். ஐயோ இங்கே பாருங்க, ஃபாக்ஸ்டேல் வில்லேஜ்னு போட்டிருக்காங்க. ஃபாக்ஸ்டேல் வில்லேஜ் சூப்பராக இருக்குல்ல. இங்கே இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்தமாரி பப்ளிக் ஏரியானா ஓகே, ப்ரைவேட் ஏரியாலலாம் நம்ம போயிட்டு இந்தமாரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா அதுவும் அவங்களுக்கு வந்து பிடிக்காதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வந்தால் பார்த்து போன்ற மாதிரி. பாருங்கள், அத்தி மரம் மாதிரியே நிறைய அத்தி பழம் மாதிரியே இருக்குது. ஏதோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஐயோ இளந மரம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. தொட்டு பார்ப்போமா, கல்லாட்டம் இருக்குங்க. ஒன்று வந்து கஞ்சா மாதிரி இருக்கா, பழுத்து இருக்குது. இது பழுத்து இருக்குது, இது பழுத்து இருக்குது. சூப்பர்ல. இதெல்லாம் என்ன மரமே தெரியல. இலைகளை பாருங்கள், நான் சொல்லுங்களேன், இலையெல்லாம் கொட்டி போச்சு, பழங்கள் மட்டும் இருக்குது அங்கங்கே. பரவாயில்ல, நிறைய மரங்கள் வந்து வெட்டாமல் நிறைய வந்து அப்படியே தான் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணுது, நல்லா இருக்குது. பறவைகள் வந்து காலையில் அந்த கிரிச்சுன்னு சத்தம் அதெல்லாம் வந்து கத்துற சத்தம்லாம் சூப்பராக இருக்குது. லைட்டாக சின்னதாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு பேரிக்கா ஸ்டைலில் இருக்குது இது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, அதுதாங்க இப்படி தாங்க இருக்குது. என்ன சொல்ல, இப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. கோர்ட்யார்ட் பை மேரியட்னு போட்டிருக்குது இந்த பில்டிங்கு. இந்த பில்டிங்க்கு பேர் வந்து அப்படி போட்டிருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ தான் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்கள், சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது அந்த சைடில். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இதில். அங்கே பாருங்கள் பின்னாடி நமக்கு அந்த சைடில் தெரியுதுங்களா, சூரிய ஒளி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்படியே வந்து உங்களுக்கு அந்த சைடு காட்டுறேன், வாங்க போவோம். ப்ளே ஏரியா மாரி இங்கே எதுவும் ஸ்ட்ரீட்லாம் இல்லை, எல்லாமே ஓப்பன் ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆம்பியன்ஸாக இருக்குங்க. அதுதான் ஏஷியாவுக்கும் இங்கே இருக்க யூஎஸுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வரீங்கன்னா கட்டாயம் இதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள், இது பழுத்துருக்குங்க. இந்த பழம் பாருங்கள், பழுத்துருக்காங்க. இங்கே செரி மாதிரியே இருக்குது. சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா தெரியலையே. பாருங்க, கையில் ஒன்று எடுப்போமா, எதுவும் சொல்ல மாட்டாங்களோ. ஐயோ, இங்கே பாருங்க, கையில் எடுத்துட்டேன். செர்ரி மாதிரியே தான் இருக்குது. செர்ரி தானா? ஒரு சிலது நல்லா கணிஞ்சிருக்கு, ஒரு மாதிரி கலரே வந்து ரெட்டாக இருக்குது. ஒரு சிலது வந்து கொஞ்சம் காயாக ஆரஞ்சு கலரில் இருக்குது. இங்கே இருக்க பறவைகள் வந்து சாப்பிடும் போல் இதெல்லாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்த பறவையும் நான் ஒன்றும் பார்க்கல, கண் கூட பார்ப்பேன். ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது எனக்கு அங்கங்கே. கேட்குதா மாதிரி. ஐயோ, நல்லா இருக்குது. இந்த மரம் வந்து கொஞ்சம் நல்லா சின்னதாக இருக்குது. ஆனால் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்தமாரி ரெட் கலரில் இருக்குது. சாப்பிட்லாம் போல் ஆசையாக இருக்குது. ஆனால் விசக்காயாக இருந்து அப்புறம் எதாவது ஆகி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாரி எங்கள் யூஎஸில் வந்து உங்களுக்கு தெரியும்,
இந்த ஹெல்த் இன்சூரன்ஸு அந்த லோக்கலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த இதெல்லாம் பண்ணுறதெல்லாம். அதனால தான் எல்லாம் இந்தியாவை நோக்கி வருவாங்க சர்ஜரிலாம் பண்ணோம்னா. அதனால் இது நமக்கு செட் ஆகாது. சரி, கையில் எடுத்தாச்சு, ஃபீல் பண்ணியாச்சு, நல்லா இருக்குது, சூப்பரில். இதுக்கு பக்கத்தில் நித்தானின்ற ஒரு மவுண்டன் இருக்கிறதா சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்து இந்த இடத்தாண்ட 2 விஷயந்தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த ஒரு மவுண்டன் ஒன்று இருக்குது, அந்த ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி, அந்த தான் ஹைக்கிங்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே இந்தமாரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நம்ம வரோம்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்தமாரி ஏரியாலாம் போகிறதுன்றது வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான் சொல்கிறாங்க. நம்ம குரூப்பாக போகிறோன்னா ஓகே, ஆனால் ஒருத்தர் 2 பேர்லாம் போகிறோம்னா கொஞ்சம் ஆபத்து தான். இப்போ நம்ம ஹைவேக்கு வந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், கார்லாம் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க, இப்படியும் அப்படியும் வண்டி போய்கிட்டு இருக்கு. நம்ம நேற்று நைட்டு வந்தோம் இதே ரோட்டில் இல்லை, அந்த ரோட்டில், அதுக்கு அந்த சைடில் அங்கே இருக்குது பாருங்க, அந்த சைடில் வந்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த தாண்டியை சுற்றி. இந்த ஏரியாவில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் டேனால் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக அந்த இதுலாம் ஜெயண்ட் அந்த இதுக்கு போனோம் பாருங்கள், அந்த சூப்பர் மார்க்கெட்லாம், அதெல்லாம் தரம் சூப்பராக இருந்துச்சு. இது எடுத்துகிட்டு போய் யாராவது இதை கேட்டால் தான் தெரியும் போல் இது என்ன பழம்ன்ற மாதிரி. சூப்பர். நம்ம ஜோபியில் வச்சுப்போம், அப்புறமா கேட்போம். கார்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, வந்த மயமாகவே இருக்குது. இந்த மாதிரி லொக்கேஷன் இருந்தால் நீங்கள் என்ன பாட்டு பாடுவீங்க? என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நிறைய பாட்டு தான். சொல்லுங்க கமெண்ட்டில். அந்த ஆர்வத்தை வந்து தூண்டிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் கையில் வந்து லக்கேஜோ ட்ராலியோ பேகெல்லாம் தூக்கிட்டு நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி ஒரு சில ஏரியா வந்து இப்படி ஏறுது. இப்போ நம்ம நடந்து வந்தோம் பார்த்தீங்களா, இதுவே பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள், இது வந்து நம்ம அந்த சைட்லேருந்து வந்தோம்னாலே நமக்கு ஈஸியாக இருக்கு கொஞ்சம். அதுவே நம்ம இந்த சைட்லேருந்து இப்படி ஏறணும்னு வச்சுக்கோங்க, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், டயர்ட் ஆகிடும் ஈஸியாக. அதனால் அது கொஞ்சம் இதுதான். இங்கே பாருங்கள், அதே பழம் தான் இங்கேயும் கொத்தாக இருக்குது. மணி தக்காளி மாரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு தடையும் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. இதை பார்த்தா மணி தக்காளி மாதிரியே இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. சாப்பிடக்கூடிய பழமா அதுதான் எனக்கு வேணும், தெரிஞ்சுக்கணும். சாப்பிட்ற பழமாக இருந்தால் அள்ளி கொண்டு போய் வீட்டில் வாஷ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டிடுவேன். இப்போ நான் பார்த்த வரைக்கும் இது ஏதோ செர்ரி பழம் மாதிரியே தான் இருக்குது. அதனால் சும்மா கொஞ்சமாக பறித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பறிப்போமா வாங்க, இதிருந்து பறிச்சுப்போம். இது வந்து கொஞ்சமாக பறிப்போம். நம்ம டாமிட்டரில் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் தெரிறாரு. அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அதாவது ஹோட்டலில் டாமிட்டரி ஹாஸ்டல் இதே இதெல்லாம் வருது நமக்கு. இது நல்லா கொத்தாக இருக்குது, இப்படி பறிச்சு போவோமா? இது பறிப்போம். வந்துருச்சு, இங்கே பாருங்க, இந்த இருக்குது, வந்துருச்சா? சூப்பர்ல எடுத்தாச்சு பாருங்க. இந்த ஜங்ஷனில் ரோட்டு ஓரமாகவே காய்ச்சி கிடக்கு, கொத்தா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இது கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் தெரியுது, ஃப்ரெஷ்ஷாக இல்லை, சுருங்கி இருக்குது. ஆனால் நல்லா பழுத்துருக்கு பழம் பாருங்கள். குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க இது ஹாஸ்டலுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பார் மாதிரி இருக்குது, செலிப்ரிட்டிஸ்னு நவ் ஹையரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஆட்கள் தேவைப்படுது தான் வேலைக்கெலாம்.
பட் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணணும், இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் வந்து விசிட்டர் விசாவில் வந்துட்டுலாம் அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, அதெல்லாம் அட்வைசபிள் கிடையாது. ஓகேங்களா? அதனால் இந்தமாரி இருக்குன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் விசாலாம் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் வரது தான் சேஃபு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம தங்கிட்டு இருக்க ஹாஸ்டலுக்கு முன்னாடி இப்படி கொச்சன்னு இருக்குது. இலையை பாருங்கள், இந்தமாரி ஒரு இலையை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, நிஜமாலுமே பார்த்ததே கிடையாது. ஊசி மாதிரி இருக்குங்க, நீட்டாக வேப்பலை இலை எட்ஜில் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நீளமாக இருக்குது அந்த இது கட்டிங்ஸு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒரு ஊர்லேயும் ஒரு வித்தியாசமான மரங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நம்ம தைலாந்து போகும்போது அப்படியே இந்தியா ஃபீலிங் தான் எனக்கு. இது என்டையர்லி அப்படியே ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த இடமே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் சூப்பரு பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்தால் விட்டு வைப்பாங்களா இப்படிலாம்? அடிச்சு நொறுக்கி இருக்க மாட்டோமா? இப்போவே பாருங்கள், நான் ஒன்று கையில் பிடிச்சிட்டு வந்துட்டேன். சூப்பர்ல வந்தாச்சு, நம்ம ஹோட்டலுக்கு முன்னாடியே வந்தாச்சு. ரமடா ஹோட்டல் பாருங்கள். உள்ளே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு ரெடி ஆகும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சப்போஸ் லேட் ஆகிற மாதிரி இருந்தால் ஆரம்பிச்சிட்டாங்க போல். அங்கே பாருங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. வாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ போட்டுற வேண்டியது தான். சரி, இந்த வீடியோ இங்கே முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் இல்லைனா. ஓகேங்களா? சரி, இதை போய்ட்டு நம்ம இந்த டீட்டெயில்ஸை கேட்குறேன், அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ண பார்க்குறேன். சப்போஸ் யாராவது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் கேட்போம், இல்லைனா தூக்கி போட்டு போக வேண்டியது தான். சரி, ஓகே, பார்ப்போம். அங்கே கண்டினியூ பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. காலங்காத்தால் எல்லாம் ரெடி ஆகி உங்களுக்காக எல்லாமே பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க ஓ